எப்படி பார்த்தாலும் எங்கள் ஃபேமிலியில் சினிமாவில் இன்னும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணது வந்து ஞானவேல். ஸோ முதல்ல இருந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு வழி நடத்துனது. இப்போவும் ரிலீஸ்க்கு வந்து ஞானவேல் தான் வந்து 36 வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ எல்லா தேட்டர்லையும் இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ரிலீஸ் ஆக்குனது வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல். அவங்களுக்கு வந்து நான் வீட்டில் தம்பி தான், பட் நான் வந்து தேங்க் பண்ணி தான் ஆகணும். சக்திக்கும் நான் வந்து தேங்க் பண்ணி ஆகணும். எடுத்துக்கிட்ட எல்லா தியேட்டர் ஓனர்ஸ்க்கும், இந்த படத்தை நம்பி பெரிய தியேட்டர்ஸ் போட்ட அத்தனை தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் நான் வந்து தேங்க் பண்ணோம். அதே மாதிரி திவாகர் சார் நம்ம கூட இன்னைக்கு ஷூட்டிங் இருக்காரு, அதனால திவாகர் சார் வர முடியல. ஸோ அவரோட இன்னொரு பாதி வந்திருக்காங்க. அவங்களும் வந்து அவ்வளோ அழகு செய்திருக்காங்க. நான் வந்து நம்ம கூட இப்போ ஜீவா சார் இல்லை, எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நான் மறுபடியும் எப்படி நான் வந்து ஜீவா சாரோட கேமராவில் பார்த்தனோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், அதுக்கு ஈக்குவலாக எந்த குறையும் இல்லாமல் வந்து இருந்துச்சு. அவ்வளோ அழகாக ஜோ மறுபடியும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் இருக்காங்க. எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை செஞ்சு கேளுங்க. அண்ட் ஆல்சோ விவேக், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த வண்டர்ஃபுல் லிரிக்ஸ். என் பையன் பொண்ணு எல்லாம் அது பாட்டை பாடிட்டு இருக்காங்க இன்னும். சார் பண்ணிடலாமா சார்? ஆமாம் சார், கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும் சார், பெரிய ப்ராஃபிட் வந்துடும் சார், பண்ணிடலாம் சார். மேம், we have been listening. ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க, they have showed interest, they have said there is an idea ன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஒரு 10 months டைம் ஆகலாம். அது வரும்போது ஐ திங்க் we should be ready to do that. பிடிச்சதான முழு திருப்தி கொடுக்குற ஸ்கிரிப்ட் வரும்போது நிச்சயமாக சார் அதில் இருப்பாங்க. ரோஷன் ஆண்ட்ரூ சார் நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்களா? அவரை பிடிச்ச 4-5 கேள்வி கேளுங்க சார். வச்சேன் நான் தான் சார் சொன்னேன். நிறைய பேர் வேண்டாம்னு சொன்னாங்க சார், வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து இது மாத்திரலாம், மா அப்படின்னு வைக்கலாம், அம்மான்னு வைக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இது அவங்கள பத்தின வாழ்க்கை, அவங்கள குறிப்பா சொல்லி அவங்க அந்த டைம்ல ஒரு 16 வயதுல இருக்கிற பொண்ணை மட்டும் அழகை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். பட் 36 வயதுல பெண்களுக்கான வாழ்க்கை, அவங்க பண்ற விஷயங்கள், அவங்களோட மனசு, அவங்க பார்த்துருக்கிற உலகம் எல்லாமே வந்து டோட்டலா வேற விஷயம். அது இன்னும் அழகா இந்த படத்துல பதிவு செய்யப்படுது அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அந்த டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது சொல்லும் போது நிறைய வாக்குவாதங்கள் வந்தது. கடைசியாக அந்த டைட்டில் ஒருமனதாக ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. சார், இங்க இப்ப இருக்கிற டாப் ஹீரோயினுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்கணும் ட்ரை பண்ணிருக்கேன் சார். இன்னும் கொடுத்துட்டே இருக்கேன் சார், வந்துட்டே இருக்குது, கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் ஆக்சுவலா சம்பளம் கொடுக்காம படத்தை நடிச்சு கொடுத்தாங்க, ₹1 கூட வாங்காம படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். பட் அந்த மரியாதை கொடுக்க நினைக்கிறேன். இப்ப இருக்கிற டாப் ஹீரோயின் என்ன சம்பளம் வாங்காங்களோ அதை கொடுத்துடணும்னு ஆசைப்படுறேன். நாங்க ஆக்சுவலா வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். மொட்டை மாடி, முழு மொட்டை மாடி எங்களுக்கு சொந்தம் இல்ல, பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கோம் வைக்கிறதுக்கு. அவங்க வந்து பிளஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததில்லை. அதாவது ஜோ வந்து என்னமா பண்ணிட்டேன் ஒரு 15 வாட்டி கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ என்கிட்ட பேசுனதை விட ஜோ கிட்ட பேசின விஷயங்கள் வந்து ஏராளம். தப்பா நினைச்சுக்காதா, உன்னை விட அவ சூப்பர்லேட்டிவ் ஆக்ட்ரஸ்டா அப்படின்னாங்க. சத்தியமா நானே சொல்லுவேன், நீங்க ஏன் எனக்கு கேட்டுலாம் சொல்ல வேண்டாம், நானே அதை ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு ஜம்ப், we've seen movies before she was married, பட் அதுக்கப்புறமா இருக்கிற அந்த வளர்ச்சி, மெச்சூரிட்டி வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் பண்ணதுக்கும் நடிச்ச விதம் வந்து அப்படி என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமா அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்பா. அவங்க இப்பதாங்க வந்து இமெயில வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பழி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவங்க வந்து இன்னும் கேஜெட் ஃப்ரெண்ட்லி இல்ல. ஸோ அந்த ட்விட்டர், ஃபேஸ்புக் விஷயங்கள் வந்து இப்பதான் அவங்க கத்துட்டு இருக்காங்க. நானே வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு என்ன என் மேல தயவு செஞ்சு பழி போட வேண்டாம். அதுக்கு நான் வந்து உண்மையான காரணம் இல்லை. கேட்கலாம் தோணுது, ஒன்னா உட்காந்து பேசலாம் தோணுது, அவங்களோட அபிப்பிராயங்களும் வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. நான் என் வாழ்க்கையில நானும் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம்
தடுக்கல, வேண்டாம்னு சொல்ல. பட் என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நான் வந்து கேட்காம இருந்திருக்கேன். அது வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா வந்து நான் விட்டுருக்கேன். ஒரு 6 வருஷம் வந்து ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல என்ன வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கேன். பட் பேசுவோம் டெய்லி வந்து ஒரு ஒரு அரை மணி நேரமாவது 20 நிமிஷமாவது பேசும்போது தான் வந்து ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் என் வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்க வாழ்க்கையில இன்னொரு விஷயம் நடந்தா என்னவா இருக்கும், நல்லா இருக்குமே, அது ஏன் நம்ம தடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நானே ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் உண்மையாக உணர்ந்தேன். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு வந்து தானாக அமைஞ்சது. இன்ஃபேக்ட் ஹவோல் டேருக்கு முன்னாடியே வந்து 2 டிரெக்டர்ஸ் வந்து கதைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இன்னும் சீரியஸ் ஆச்சு. ஓ, கதைகள் சொல்றாங்க, ஜோதிகா மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஜோதிகாக்காக கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற படம் போது தென் வி ஹேவ் டு கிவ் த பெஸ்ட். வரதுல என்ன பெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தென் வி ஹேட் டு கோ ஃபார் ஹவ் ஓல்ட் ஆர் யூ. ஸோ இது நானே வந்து ஸ்லோ தான். பட் எல்லாருமே வந்து ஒரு அரை மணி நேரம் பேசினா, ஒரு மனம் விட்டு தினமும் பேசினா அவங்க என்ன மனசுல இருக்கு அப்படின்னு தெரியும். நாட் நெசசரிலி எவ்ரிபடி ஷுட் ஒர்க். எல்லா பெண்களும் வீட்டுல இருந்து கிளம்பி போய் பேக் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. பட் அவங்க மனசுல என்ன இருக்கு, என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக கணவன் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், கூட சப்போர்ட்டிவா இருக்கணும்.